அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அட்வான்ஸ் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை தீபம்னால 3 விஷயம் நம்ம வீட்ல முக்கியமா செய்வாங்க. ஒண்ணு, வீடு ஃபுல்லா விளக்கேத்துவாங்க. அப்புறம் படைக்கும்போது ஒரு இனிப்பு அப்பம் செஞ்சு படைப்பாங்க. கூடவே பொரி உருண்டை கூட செய்வாங்க. ஸோ பசங்களுக்கு எல்லாமே இந்த 2 ஐட்டமும் செமையா பிடிக்கும். கடவுளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இறைவனுக்கு மிகவும் பிடித்த இந்த இனிப்பு அப்பம் சாஃப்டா புசு 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 புசுன்னு பஞ்சு மாதிரி டேஸ்டா எப்படி வீட்லயே செய்யலாம் அப்படின்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல ஒரு ஆழாக்கு அரிசி 200 கிராம் அரிசி, பச்சரிசி, ரேஷன் அரிசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா தண்ணி போட்டு அலசிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா மாவு வந்து நல்லா சூப்பராக வரும் பணியாரம். இது ஊறுற நேரத்தில் நம்ம 3/4 ஆழாக்கு வெல்லம், இடித்த வெல்லத்தை கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஆழாக்குக்கும் கம்மியாக இருக்கிற தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கணும். பாகு பதம்லாம் தேவையில்லை, அதை லிக்விட் ஆக்குனா போதும். ஏன்னா நம்ம அதில் இருக்க அழுக்கு எடுக்க போகிறோம், வடிகட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை காய்ச்சி வச்சுக்கலாம், இது ஆறட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுக்கிற அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்சி ஜாரில் தண்ணியெல்லாம் இருத்துட்டு போட்டுட்டு அதில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் வாழைப்பழம், எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் ஒரு அரை வாழைப்பழம் சேர்த்தா போதும். நான் செவ்வாழை வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த பழமாக இருந்தாலும் எது இருக்கோ அதை எடுத்துக்கினா லேசாக ஒரு அடி அடிச்சிடணும் மிக்சி ஜாரில். அப்புறம் அந்த மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை வடிகட்டி அதோடு சேர்த்துக்கணும். மாவுலேயே மிக்சி ஜார்லேயே சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். நல்ல ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியே மேக்ஸிமம் சேர்க்காம அரைச்சிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து 1/4 கப்பு துருவின தேங்காய், கொஞ்சம் போல் ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்கணும். நல்லா கரைச்சிக்கணும். இந்த மாவோட பதம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அழகாக தோசை ஊற்றினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா அழகாக கரைச்சி எடுத்தினீங்கன்னா உங்களுக்கு அப்பம் ஊற்றுறது ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். இதை கரைச்சிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அப்பம் ஊற்றினாதான் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கினா அப்பம் வந்து வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ மாவு எடுத்துட்டு அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் இது மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக ரவுண்டாக எண்ணெய் உள்ளார போய் செட்டில் ஆகிடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வேக 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 மெதுவாக அப்படியே பூரி எழும்பி வரும்ல, அது மாதிரி மெதுவாக எழும்பி வரும். இது மாதிரி எழும்பி புசு புசுன்னு வந்ததுன்னா நம்ம கரைச்சிருக்கிற மாவு பதம் கரெக்டு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஸ்ப்ரெட் ஆகிடும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா மொத்தமாக போய் உட்காந்துரும், கல் மாதிரி இருக்கும் அப்போ. ஸோ அந்த பதம் ரொம்ப முக்கியம், மாவோட பதம். இப்போ பாருங்கள், சூப்பராக பூரி மாதிரி, பூரியை விட சூப்பராக அப்படியே பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க, புஃப்னு. இது மாதிரி வந்தால் தான் மாவு பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு, அதாவது இந்த பொரியும் போது ஒரு நொர நொறையாக வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அடங்குற வரைக்கும் மெதுவாக சிம்மில் வச்சு வேக வைக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு நல்லா வேகும். அவ்வளோதான். இப்போ அப்படியே எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான விஷயம் தான். எல்லாருமே இது வந்து கஷ்டம் அப்படின்னு பார்ப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக யார் வேணா செய்யலாம். எண்ணெய் வந்து நம்ம நிறைய ஊற்றி சுடுறோம் அப்படின்னா 2, 3 கூட ஒரே டைமில் பண்ணலாம். ஒன்று ஊற்றி அது மேலே எழும்பி வந்தோடனே இன்னொரு பக்கத்தில் ஊற்றலாம். நம்ம வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டி செய்யறதுனால ஒன்று ஒன்றா ஊற்றி எடுக்கிறோம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்யும் போது நிறைய எண்ணெய் ஊற்றி 2, 3 கூட போட்டு அழகாக சுட்டு எடுக்கலாம். சூப்பராக ஈஸியாக உங்கள் வீட்டில் இதை வந்து கண்டிப்பாக செய்ய முடியும். எல்லாருமே அது பதம் வந்து ஒரு தடவை நம்ம கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த பலகாரமாக இருந்தாலும் வீட்லேயே ஈஸியாக உங்களால் கூட கண்டிப்பாக செய்ய முடியும். கண்டிப்பாக இந்த ஸ்வீட் அப்பம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கடவுளுக்கு சந்தோஷமாக படைங்க.
நீங்களும் அந்த ஸ்வீட் அப்பத்தை சந்தோஷமா சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கமெண்ட் பண்றத கண்டிப்பா மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாருங்க எப்படி சாஃப்ட்டா பஞ்சு மாரி இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? அப்படியே புசு புசு புசுன்னு. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. வணக்கம். பபாய்.